ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. இன்றைக்கி காலையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி காலைல 9 மணிக்கெலாம் மீன் கடைக்கு போயிட்டோம். மீன் கடையில் வந்து எல்லா மீனுமே இருந்தது. நிறைய இந்த சங்கரா இருந்தது, கிழங்கா இருந்தது, அப்புறம் பாறை மீன், வஞ்சிர மீன், நிறைய மீன் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்தது வந்து கிழங்காவும், அப்புறம் வந்து கடம்பா கம்மியாக கொடுத்தாங்க. கிழங்காவும் 150 ரூபா தான் சொன்னாங்க 1 கிலோ. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கிழங்காவும் கடம்பா, அப்புறம் வந்து கானாங்கத்தை மீனுன்னு சொல்லுவாங்க, அந்த 3ம் கலந்து வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் எனக்கு இன்றைக்கி வாங்குறதுக்கு 250 ரூபா ஆச்சு மீன் வாங்குறதுக்கு செலவு. இந்த கிழங்காவும் இந்த மீன் மட்டும் இது 150 ரூபா. 150 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த மீன். இது மட்டும் கிழங்கா ஒரு 3 மீன் இருந்தது, கானாங்கத்தை ஒரு 5 மீன் இருந்தது. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் இதை வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. கிழங்கா ஒரு 3 மீன் தான் இருந்துச்சு. 3 மீன் நல்லா இருந்துச்சு, நிறைய இல்லை. 3 மொத்தத்தில் ஒரு 8 மீன் தான். இது அவ்வளோ எனக்கு 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கடம்பா வாங்கினேன். கடம்பா வந்து 100 ரூபா சொன்னாங்க. 1/2 கிலோ இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு சரியாக க்ளீன் பண்ண வராதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை கட் மட்டும் பண்ணணும். மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. இனி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க வேண்டியது தான். மேலே இருக்க அந்த ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சமைக்க வேண்டியது தான். கடம்பா 100 ரூபாய்க்கு பரவாயில்லையா? ஆனால் எனக்கு பார்த்து பரவாயில்லன்னு தோணுச்சு. கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வாங்கினேன் மீன். இந்த கடம்பாவே ரொம்ப அதிகமாக இருந்தால் வாங்கியிருக்க மாட்டேன். 100 ரூபாய்க்கு நிறையாவே கொடுத்தாங்க. 1/2 கிலோ இருக்கும். மீனும் நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கியாச்சு. இன்னும் சமைக்க போகிறேன். மீனை வந்து பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வறுத்துட்டு கடம்பாவை தொக்கு பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.